Hello, my dear students and parents. Welcome back to my Future You YouTube channel. Now, Professor Suganya Devi, your certified career consultant. உங்களோட career guidanceக்கு super spot. லாஸ்ட் வீடியோவா 19 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும், அந்த ரேஞ்ச் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது இன்னும் யாராச்சும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு கட் ஆஃப் அனலைசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்க போறது டிஜிஎன்எம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை எதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட 2025-26 ரேங்க் லிஸ்ட் வச்சு கம்யூனிட்டி வைஸ் ப்ரெடிக்ஷன் ரேஞ்சஸும் எல்லாத்தையும் வச்சு இந்த சயின்ஸ் வொகேஷனல் அண்ட் அதர் குரூப்புக்கு வந்து நான் கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025 வந்து 15,266 ரேங்க் லிஸ்ட் நேம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 2026 16,580 ரேங்க் லிஸ்ட் அப்ளிகன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னா 8.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இந்த இயர். கம்பேர்ட் டு பிஎஸ்சி நர்சிங், டிஜிஎன்எம் வந்து நம்ம 3 வேஸா பிரிப்பாங்க. சயின்ஸ் குரூப், வொகேஷனல் ஸ்ட்ரீம், அதர் குரூப்ஸ். பிஎஸ்சி நர்சிங் எடுத்துனா ஒன்லி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த குரூப்பை சூஸ் பண்ண முடியும். ஒன்னா மேக்ஸ் சயின்ஸா இருக்கணும், இல்லைன்னா பியூர் சயின்ஸா இருக்கணும். சயின்ஸ் குரூப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங்ல ஜாயின் பண்ண முடியும். ஆனா டிஜிஎன்எம் அப்படி கிடையாது. நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கலாம், வொகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்கலாம், அதர் குரூப்ஸ் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆனா அதோட பெர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா 65% வந்து இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீம்னாவே உங்களுக்கே தெரியும், பயோ சயின்ஸ், சயின்ஸ் இருக்கக்கூடிய குரூப்பா இருக்கணும். 25% வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீம். வொகேஷனல் ஸ்ட்ரீம்னா எந்த குரூப் வேணாலும் எடுத்திருக்கலாம். வொகேஷனல் சயின்ஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அடுத்து 10% வந்து ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிற அந்த இது எடுத்திருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கிறது வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான். ஓகே, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். இப்போ நான் சயின்ஸ் ரிலேட்டடா கட் ஆஃப் எடுத்துட்டேன்னா, இங்க பாருங்களேன், எதுக்கு ஹையஸ்ட் காம்படிஷனா இருக்கும்? 65% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் கட் ஆஃப்ஸ் தான். இதுக்கு தான் ஹையஸ்ட் ஸ்கோரிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கட் ஆஃப்ல. ஸோ ஓசின்னு எடுத்துட்டீங்கன்னா 98 to 99.5 வரைக்கும் இருக்கணும். ஏன்னா ஓசி தான் இருக்கிறதுலயே டாப் கட் ஆஃப் தேவைப்படுற ஒரு கம்யூனிட்டி. அடுத்தது பிசி வரும். பிசில வந்து 96.50 to 98. அடுத்து பிசிஎம் 95.50 to 97 வரைக்கும். எம்பிசி எடுத்துட்டீங்கன்னா 94.50 to 96 வரைக்கும். எஸ்சி எடுத்துட்டீங்கன்னா 90 to 93.50. எஸ்சிஏ 88 to 91.50. எஸ்டிங்கிறது வந்து 84 to 89. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா, நீங்க இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பேஸில் நிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கட் ஆஃப். கவர்மெண்ட் கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒரே பண்ண தேவையில்ல, உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சீட் உறுதி. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீம் 25% ஆஃப் சீட்ஸ் இருக்கு. இது வந்து என்ன ஒரு இதுனா, வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட தான் போட்டி போடுவாங்க. அவங்க வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வரமாட்டாங்க. அதனாலதான் இப்ப இங்க கொடுத்திருக்கிற கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் கட் ஆஃப் விட 2 மார்க்ஸ் வந்து லோவரா இருக்கும். ஓகேவா? இப்போ ஓசி எடுத்துட்டீங்கன்னா 96 to 98. சி இங்க 98 to 99.5 வருதா? ஆனா இங்க ஓசி 96 to 98, பிசி வந்து 94 to 96, பிசிஎம் வந்து 93 to 95, எம்பிசி 92 to 94, எஸ்சி 87 to 91, எஸ்சிஏ 85 to 89, எஸ்டிங்க வந்து 81 to 87. ஸோ இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் உறுதி. அடுத்து பாத்தீங்கன்னா 10% ஆஃப் சீட்ஸ் வந்து அதர் குரூப் கட் ஆஃப்ஸ்ல இருக்கு. இதுல 10% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. இதுல வந்து லோவஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது அதர் குரூப்ஸுக்கும் கட் ஆஃப் வந்து லோவரா வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 96 to 98, இங்க பாருங்க 94 to 96. ஸோ ஓசி 94 to 96, பிசி 92 to 94, பிசிஎம் 91 to 93, எம்பிசி 90 to 92, எஸ்சி 84 to 89, எஸ்சிஏ 82 to 87, எஸ்டி வந்து 78 to 85. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு உறுதி. ஓகே, அதிகமான டிமாண்ட் இருக்கிறது வந்து இந்த 65% இருக்கக்கூடிய சயின்ஸ் ஸ்ட்ரீம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் டிஜிஎன்எம் சீட்ஸுக்கு. ஏன்னா இங்க வந்து ஹையஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கோர் வந்து இருக்கணும். ஓகேவா?
முதல்லயே சொல்லிட்டேன், சயின்ஸ் கேண்டிடேட்ஸோட இவங்க போட்டி போட மாட்டாங்க. வொகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்கிறவங்க வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட தான் போட்டி போடுவாங்க. ஸோ 25% கோட்டா கம்பேர் டு சயின்ஸ் குரூப் வந்து இது 2 மார்க்ஸ் லெஸரா இருக்கும். ஸோ கம்பேர் டு வொகேஷனல் குரூப் 2 மார்க்ஸ் லெஸரா வந்து இந்த அதர் குரூப்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து ஒன்லி ப்ரெடிக்ஷன் தான், நாட் அஃபிஷியல். ஏன்னா 2025-26 அப்ளிகண்ட் ட்ரெண்டை வச்சு ரேங்க் லிஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மெரிட் லிஸ்ட், சீட் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் பொறுத்து தான். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங், இந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டிஜிஎன்எம் கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி போகலாம், சில பேர் வந்து பிஎஸ்சி நர்சிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பக்கம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த கோர்ஸ்க்கே வருவாங்கிறதுல. ஸோ அதுவுமே வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். ஓகேவா? இந்த கட் ஆஃப் குறைவா இருக்குதுனாலும் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளுக்கு இந்த இயர் வந்து டிஜிஎன்எம்க்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் கொடுப்பாங்க. ஸோ டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லயும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கட் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு இந்த கட் ஆஃபை செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.